வணக்கம் நண்பர்களே. பஃப்கை ஜாக்கெட் தைக்க போகிறோம், லைனிங் ஜாக்கெட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியாக எப்படி பஃப்கை தைக்கணும்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கச்சலி பட்டை வச்சுக்கிட்டு மேலே பாடி பீஸ் வச்சுக்கணும். அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக சொல்கிறது தான். லைனிங் மேலே எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுக்குங்க, ஓரத்தையில். திருப்பிட்டு ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும் உங்களுக்கு. நான் சொல்லித்தரதை விட நீங்கள் இப்போ பார்த்தாலே நல்லா புரியும், ஈஸியாக தைக்கலாம். மேலே பாயிண்டட் போட்டுங்க. ஆப்போசிட் சைடு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆப்போசிட் கரெக்டாக வச்சுக்கினா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு கழிச்சுப்போம். எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம் பஃப் கைக்கு. லைனிங் பீஸ் பக்காவாக இருக்கும். பாடி பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கழிச்சிடணும். ஃபஸ்ட் தைச்சிப்போம், மேலே வச்சு சுற்றி தைச்சிப்போம். ஸ்லீவ் 13 இன்ச்சு அளவு. அது 13 வச்சு ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கட் பண்ணி தனியாக பீஸ் வச்சுருக்கோம். இது அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். பஃப் கைக்காக அந்த ஃபில்ட்டு கொடுக்கறதுக்காக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். 2 இன்ச்சுனா 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும் ஃபில்ட்டு கொடுக்கறதுக்கு. நான் மடித்து 2 இன்ச்சுன்னு சொல்கிறேன். 4 இன்ச்சு இருக்கும். கீழ் பக்கமும் 4 இன்ச்சு, மேல் பக்கமும் 4 இன்ச்சு இருக்கும். ஸ்லீவ் அட்டாச்சுக்கும் 4 இன்ச்சு, கீழே தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு இருக்கும். அந்த 4 இன்ச்சு பஃப் கைக்கு ஃபில்ட்டு கொடுத்துப்போம். ஃபஸ்ட்டு கை ரெடி பண்ணிப்போம். கை ரெடி பண்ணிட்டு ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்லீவ் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். பொறுமையாக பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள். ஆனால் லைனிங் பீஸை கட் பண்ணக்கூடாது எதுவுமே. லைனிங் பீஸ் கரெக்டாக கட் பண்ணியிருப்போம் பாருங்கள். கரெக்டாக இருக்குது ரெண்டுமே. 2 ஸ்லீவும் செக் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த கட் பண்ணி வச்ச பீஸை எடுத்துக்கலாம். அது கீழே பைப்பிங் கொடுக்குறது 1/2 இன்ச்சு கொடுக்க போகிறோம். அது தனியாக எடுத்துக்கிறோம். சென்டராக
ஒரு 1.5 இன்ச் வச்சு ஃபில்ட்ரு வைப்போம். அப்போ தான் அது ஃபில்ட்ரு கரெக்டாக உட்காரும். கரெக்டாக வந்து ஒரு நூல் ஃபில்ட்ரு வச்சுங்க. ஒரு நூல்னால் ஒரே மாதிரி இருக்கணும் ஃபில்ட்ரு, அப்புறம் நல்லா இருக்காது. இதுவும் வந்து ஆப்போசிட் சைடு கரெக்டாக வச்சு செக் பண்ணிங்க முன்னாடியே. இது வந்து ஆப்போசிட் பார்த்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சுக்கோங்க. மேலே ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறப்ப நம்ம பக்கம் பார்த்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு வச்சுக்கலாம். இப்போ ஆப்போசிட் வச்சா தான் அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பக்கம் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரே மாதிரி இருக்கணும். அட்டாச் பண்ணக்குள்ளே ஒரே மாதிரி ஃபில்ட்ரு இருக்கணும். எந்த பக்கம் திரும்பி இருக்கோ ஒரே பக்கமாக திரும்பின மாதிரி இருக்கும். இப்போ மடித்து 1/2 இன்ச்சு வந்து மடித்து வச்சுப்போம். பஃப் கையில் வந்து நிறைய ரகம் இருக்குது. இது ஒரே பீஸ்லேயே வந்து கரை மட்டும் கீழே கொடுத்து அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். அது ஒரு மாடலு, இது ஒரு மாடலு. பஃப் கையில் நிறைய மாடல் இருக்குது. உங்களுக்கு ஒரு மாடலாக அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து வரக்குள்ளே உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். எல்லாமே வந்து கஸ்டமர் துணி தான். நம்ம துணி எதுவும் தைக்கிறதில்ல. நம்ம கஸ்டமர் துணி தான் தைக்கிறோம். மேக்ஸிமம் வந்து நிறைய மாடலே வாங்க மாட்டேன் நான். ஏன்னா நார்மல் விலையே எனக்கு நிறையா வந்துடும். அதில் வந்து மாடல் வந்து கம்மியாக தான் வாங்குவோம். எப்போனா ஒரு மாடல் தான் வாங்குவோம். ஃப்ரீயாக இருக்க டைம் மட்டும்தான் மாடல் வாங்குவோம். பஃப் கை கூட வந்து சீசன் டைமில் வாங்க மாட்டேன். நார்மல் டைமில் தான் வாங்குவோம். கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் பாருங்கள், ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. பட்டு புடவை இது. அதில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் இப்போ அயர்ன் பண்ணால் சரியாக வந்துடும். இப்போ இடுப்பு ரெடி பண்ணிப்போம். 1.5 இன்ச்சு இடுப்பு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். 1/2 இன்ச்சு மடித்து 1 இன்ச் இடுப்பாக வந்து மடித்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து சுற்றி தைச்சிட்டு கூட ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து 1 இன்ச்சாக மடித்து தைச்சிங்க. நான் ஒரே ஸ்டிச்சிங்லேயே உட்கார வச்சிட்றேன். இது வந்து நீங்கள் குண்டூசி குத்திக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக வேணுன்னா குண்டூசி கூட குத்திக்கலாம். புதுசாக யாருன்னா தைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து குண்டூசி குத்திக்கலாம். இடுப்பு இறக்கம் வந்து 14 இன்ச்சு இருக்குது. பாடி லூஸ் வந்து 21 பேக்கு. 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 23 வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் லென்த் வந்து 5.5, லூஸ் வந்து 13. ஃப்ரண்ட் டயருக்கு வந்து 13 வச்சுருக்கோம். கச்சல் போட்டால் 5க்கு 4.5. அது ரெடி வரக்குள்ளே கம்மியாக வந்துடும். 4க்கு 3.5 அப்படி வரும். எப்பயுமே வந்து நெக்கு வந்து லாஸ்ட்டாக தான் கட் பண்ணுவோம். இதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கன்னா நம்ம இடுப்பில் தைக்குள்ளே வந்து எதனா ஆகிடும். இல்லை வந்து ஃபஸ்ட்டு நெக் கட்டாரம் தைச்சிட்டு அப்புறமேட்டு தான் அது எல்லாத்தையும் சுற்றி தைக்க வேண்டியது வரும். நான் வந்து இடுப்பு ஃபஸ்ட்டு தைக்கிறதால நெக்கு வெட்ட மாட்டேன். லாஸ்ட்டாக தான் வந்து நெக்கு வெட்டுவோம். பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் முன்னாடியே வந்து நெக்கு வெட்டுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து நெக்கு தான் தைக்கணும். நீங்கள் நெக்கு தைச்சிட்டு சுற்றி தைச்சிக்கணும் தான் அப்புறமேட்டு தான் வந்து இடுப்பு மடிக்கணும். எனக்கு ஈஸியாக இருக்கிறதால இப்படியே தைக்கிறேன். எல்லாமே ஃபார்முலா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் எப்போ தைச்சாலும் ஒரே மாதிரி தான் தைப்பேன். நான்
ஃபஸ்ட்டு வந்து கழுத்து பீஸ் தைப்பேன், 2வது வந்து கச்சோலி பட்டி தைப்பேன், 3வது வந்து ஸ்லீவ் தைப்பேன், 4வது வந்து இடுப்பு தைப்பேன், பேக் பீஸு, அப்புறம் ஃப்ரண்ட்டு பீஸ் தைச்சிட்டு அப்புறம் கச்சோலி பட்டி அட்டாச் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டு பேக் அட்டாச் பண்ணோடனே வந்து நெக் பீஸ் அட்டாச் பண்ணிப்பேன், கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணிட்டு அப்புறமேட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஓவர்லாக் போட்டு சைடு அடிச்சிடுவேன். எப்பவுமே ரெகுலராக ஒரே மாதிரி தான் தைப்பேன். மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா எடுத்து தைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடும். அதில் வந்து ஒரே மாதிரியே வந்து பழகிக்கிங்க. எது தைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து அதை தைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமும் தைச்சா முடிக்கலாம். ஒரு தடவை இதுக்குள்ளே நெக்கு தைக்கிறது, ஒரு தடவை இதுக்குள்ளே கச்சோலி பட்டி தைக்கிறது, இன்னொரு தடவை இதுக்குள்ளே கை தைக்கிறது, அந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கும். ஒரு ஃபார்முலாவை நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் எடுத்து தைக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் தைக்கலாம், கச்சோலி பட்டி தைக்கலாம், எதனா தைங்க. ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு இது கற்றுங்க. நான் ரெகுலராக வந்து இதே போல் தைக்கிறதால ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கழுத்து பீஸ் தைச்சா அடுத்தது கச்சோலி பட்டி தான் தைப்பேன். அது பார்த்துங்க. நான் ரெகுலராகவே எல்லா வீடியோவும் பாருங்கள். நான் ஒரே ஃபார்முலா தான் தைச்சிட்ருப்பேன். கழுத்து பீஸ் தைக்கிறது சில வீடியோவில் தான் போடுவேன், சில வீடியோ போட மாட்டேன். ஏன்னா அதே டைம் நிறைய ஒரு 2 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடுது. அதில் வந்து அது மட்டும் வந்துட்டு தைச்சி வச்சுட்டு அப்புறமேட்டு தான் வீடியோவே ஆன் பண்ணுவேன். கச்சோலி பட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அது நார்மல் அப்படியே ஜாயின் பண்ணுறது தான். ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே மடிச்சு தைக்க வேண்டியது தான். அதில் வந்து ஒரு வீடியோவில் போடும், ஒரு வீடியோ வந்து கை ஜாயின் பண்ணுறது போடுறதில்ல நான். ஃப்ரண்ட் வந்து சுற்றி தைச்சாச்சு. டாட் போட்டுக்கலாம். டாட் வந்து நேச் போட்டு வச்சுருப்போம். அந்த டாட்லேருந்து நேச் போட்டு ஒரு 2.5 இன்ச்சு 2-3 இன்ச்சு வந்து டாட் போட்டுப்போம். இதுக்கு வந்து 3 இன்ச்சு டாட் போட போகிறோம், கீ டாட்டு. அதை வச்சு வந்து எல்லா டாட்டும் போட்டுக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பெல் பட்டன் வந்து தட்டி வச்சுங்க. இப்போ டாட் பிடிக்கிறேன் பாருங்கள். மூணு டாட் போட்டோம். ஒரு வீடியோவில் வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் காமிச்சிருப்பேன். டாட் ஒரு டாட்டாக போட்டு போய் பாருங்கள். பழைய வீடியோலாம் போய் பாருங்கள். எல்லாமே ஈஸியாக புரியும். ஒரு வீடியோக்கும் எதனா ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன், போய் பாருங்கள். நம்ம எப்பவுமே வந்து ஃபுல் வீடியோ தான் போடுவோம், எதுவுமே குறையாக போட மாட்டேன். நான் ஷார்ட்டில் ஒன்று 2 தான் வந்து குறையாக போடுவேன். மிச்சப்படி எல்லாமே வந்து ஃபுல் வீடியோ தான் போட்டிருப்பேன். சாணம் பிடிக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது தனியாக, சாணம் எப்படி வந்து பிடிக்கிறது அப்படின்னு. வீட்டிலே வந்து அறம் வாங்கி வச்சு அந்த அறத்தில் நல்லா ராவிக்குங்க. அது எப்படி ராவணுன்ட்டு ராவி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்து பொறுமையாக ராவுங்க. ஈஸியாக வந்து நீங்கள் வீட்டிலே வந்து ராவிக்கலாம். நான் இது வரைக்கும் அங்கே வந்து சாணம் பிடிச்சதில்லை கத்திரி. நான் ஷாப்லேயே வந்து என் கடையிலே வந்து அதை ராவிப்பேன். கச்சலில் போட்டு அட்டாச் பண்ணிட்டோம். மேலே வந்து ஒரு எஜ்ஜி தையில் ஒரு பாயிண்ட் போட்டுப்போம். எப்பவுமே வந்து கச்சேலிப்பட்டை வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் விட்ருப்போம். அப்புறமேட்டு கட் பண்ணிக்கலான்னு. அப்புறம் கச்சேலிப்பட்டை நம்ம முன்னாடியே கம்மியாக வெட்டிட்டுனா வந்து அப்புறம் பாடி ஃப்ரண்ட்டை கட் பண்ணுறதா இருக்கும். அதில் வந்து நான் கச்சேலிப்பட்டை வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுப்பேன். அதே ஃப்ரண்ட்டு நார்மலாக இருக்குள்ள ஃப்ரண்ட்டு எப்படி இருக்குமோ அதே போல் வந்து கச்சேலிப்பட்டை வெட்டி எடுத்துப்பேன். அதில் வந்து அந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும், லாஸ்ட்டாக கழிச்சிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டு பேக்குமே வந்து ஒன்றா தான் கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டு எக்ஸ்ட்ராவோ எதுவுமே கட் பண்ண மாட்டோம். ஃப்ரண்ட்டு பேக் வந்து எப்பவுமே ஒரே அளவு தான் கட் பண்ணுவோம். இப்போ வந்து கொக்கி பட்டி ரெடி பண்ண போகிறோம். கொக்கி பட்டிக்கு வந்து
2 இன்ச்சு பீஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு நூல் வச்சு தைச்சி மேலே ஒரு எஜ்ஜி தையல் போட்டு மடித்து தைச்சிக்கிறோம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக வந்து கற்றுக்குங்க. யோசிக்கவே வேணாம், நீங்கள் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்க வேணாம். எவ்வளோ வந்து கற்றுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு யூஸாக இருக்கும். நானும் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நான் 25-26 வருஷமாக வந்து தைச்சிட்ருக்கோம். இன்னும் நான் ட்ரைனிங் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். அதே போல் வந்து நீங்களும் பொறுமையாக கற்றுக்கினே இருங்க. தைக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே போல் வந்து புதுசு புதுசாக நம்மளுக்கு ஐடியா வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தைக்கலாம். ஃபினிஷிங் மெயின். ஃபஸ்ட்டு வந்து நல்ல எட்ஜி தையல் பாயிண்டடெல்லாம் வந்து பக்காவாக போகிறது கற்றுக்குங்க. லூஸ் தையல் வரக்கூடாது. ஜாயின் போடாதீங்க. மெயின் வந்து ஜாயின் போடவே கூடாது. எந்த துணிலையும் வந்து ஜாயிண்ட் வருதுன்னா ஃபுல்லாக பிரிச்சுட்டு திருப்பி தைங்க. ஜாயின் போட்டாலே வந்து ஃபினிஷிங் போயிடும். நான் பாருங்கள், தைக்கக்குள்ளே எதுவுமே ஜாயின் போட மாட்டேன். ஜாயின் வந்தால் கூட கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு தான் அடுத்த தையலே போடுவோம். ஃபுல் தையல் தான் போடுவோம். எப்பவுமே எதுலையுமே ஜாயின் போடுவோம். உள்ளக்குள்ளே எதனா கூட ஜாயின் போட்டுக்கலாம். மேல் ஃபினிஷிங் வந்து எப்பவுமே தயவுசெய்து ஜாயிண்டே கொடுக்காதீங்க. இதை வந்து செக் பண்ணிக்கிறோம் கரெக்டாக இருக்கான்னு. ஒரு நூல் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒரு நூல் எடுத்துப்போம். எப்போவுமே வந்து கொக்கி பட்டிக்கு வந்து பெருசாக இருக்கும், அதில் வந்து செக் பண்ணி பார்த்து கட் பண்ணிங்க. அது யார் தைச்சாலும் பெருசாக தான் இருக்கும். அதில் வந்து அதை லைட்டாக கட் பண்ணிங்க. ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு விட்ருப்போம். அந்த 1/2 இன்ச்சு கரெக்டாக பிடிச்சிங்க. நீங்கள் 1/4 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா இடுப்பு இறக்கம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்துடும். நீங்கள் இந்த அளவு கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சு பிடிச்சினா தான் இடுப்பு இறக்கம் வந்து கரெக்டாக இருக்கும். இது கழிக்குள்ளும் சரி, மேலேருந்து ஒரே லெவலாக வந்து லைட்டாக ஸ்ட்ரைட் பண்ணி வந்து அப்படியே ஏற்றுட்டு போகணும் ஷேப்பாக. எப்போயுமே வந்து டக்குன்னு பாதியில் கட் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணால் வந்து ஒரு ஷேப்பாக ரவுண்டாக கட் பண்ணணும். கட் பண்ணிச்சு. இப்போ வந்து நெக்கி ஏற்றிப்போம். கழுத்து பீஸ் நம்மது எல்லா ஜாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ஸ்டிச்சிங் இருக்கும். நம்ம மாற்றி மாற்றி தைக்க மாட்டோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு கூட கழுத்து தைக்கலாம். நான் எப்பயுமே ஒரே மாதிரி தைக்கிற மாதிரி ஒரே மாதிரி தைப்பேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக ப்ளவுஸ் முடியும். அதோட மெத்தடு வந்து நீங்கள் மாற்றாதீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி தைக்கிறீங்களோ அந்த மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க. பேக் ரெடி பண்ணால் பேக் ரெடி பண்ணுங்கள், ஸ்லீவ் ரெடி பண்ணால் ஸ்லீவ் ரெடி பண்ணுங்கள். அந்த மேலே வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்க. ஆனால் வந்து பக்காவாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். மற்ற ஜாயிட்டும் அதே போல் ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஈஸியாக இருக்கும். ஒரே லெவலில் தைங்க. எனக்கு நம்மளது எந்த வீடியோ பார்த்தாலும் வந்து ஜாயிண்ட் போட்டிருக்க மாட்டேன். மெயினாக அது பாருங்கள், எந்த வீடியோவிலும் பார்த்தாலும் ஜாயிண்ட் இருக்காது. நூலே கட்ட வச்சனாலும் சரி பிரித்து தான் பண்ணுவேன். நான் ஜாயின் மட்டும் போட மாட்டேன். உள் பக்கம்னா ஜாயின் போடுவேன். மேல் பகுதி வந்து மேலே போகிற தையில் ஒன்று கூட ஜாயின் போட மாட்டோம். ஏன்னா அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அது என்ன பண்ண ஜாயின் மேல் பகுதி ஜாயின் போடக்குள்ள அப்புறம் வாஷ் பண்ணல ஒரு நூலை எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறம் பிரிச்சுக்கும். எம்மிங் கேட்டிருக்காங்க, அதில் எம்மிங் விட்டுரும். இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். பஃப் கை கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு முன்னாடி போய் நிறுத்துங்க. நிறுத்திட்டு அங்கேருந்து பஃப் கை கொடுத்துப்போம். இதிலே முண்டா கழிச்சிருக்கோம். பஃப் கையில் வந்து முண்டா கழிச்சிருக்கோம். கரெக்டாக 3/4 இன்ச்சு போய் ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு முன்னாடி நிறுத்தி அங்கே வந்து ஃபில்ட்டு வச்சுக்கோங்க.
நல்லா பொறுமையாக வைங்க ஃபில்ட்டு. ஏன்னா டபுள் துணி இருக்கிறதால வந்து ஒரு துணி பிடிக்கும், ஒரு துணி பிடிக்காது ஃபில்ட்டு. அதில் வந்து கரெக்டாக வந்து ஒரே பக்கமாக பிடிங்க. ரெண்டுத்தையும் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக மடித்து 2 பீஸ் மாட்டுதான்னு பாருங்கள். அப்போ தான் வந்து பஃப் காய் வந்து க்ளீனாக வரும். டபுள் தையல் போட்டோம்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். பாருங்கள் பஃப் காய் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் ஃபினிஷிங்கு. அதில் வந்து பொறுமையாக பார்த்து பொறுமையாக தைங்க. 2 பக்கம் ஈவனாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரக்கூடாது பஃப்பு. ஒரு பக்கம் நிறையா ஃபில்ட் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பரவாயில்ல வருதுன்னு பார்க்காதீங்க. பிரித்து கூட தைங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை தப்பாச்சுனாலும் பிரிச்சுட்டு தைங்க, ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் வந்து கரெக்டாக நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ ஒரே மாதிரி இருக்கணும். 2 ஸ்லீவ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அந்த சென்டர் ஷோல்டர்லேருந்து இந்தாண்டு வந்து எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்தாண்டே அதே எப்படி வரணும். எக்ஸ்ட்ரா ஃபில்ட் வந்து வைக்காதீங்க. ஏன்னிங்க ஒரு 8 ஃபில்ட் வருதா 8 ஃபில்ட் வைங்க, 10 ஃபில்ட் வருதா 10 ஃபில்ட் வைங்க. அந்த ஆஃப் ஷோல்டர் பார்த்துங்க, எத்தனை ஃபில்ட் வருதோ அதை கணக்கு பண்ணி வைங்க. ஷோல்டர் வரைக்கும் ஒரு ஃபில்ட்டு ஒரு 6 வருதுன்னா இந்தாண்ட ஷோல்டருக்கு இந்தாண்ட 6 ஃபில்ட்டு வரணும். அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வைங்க. ஒரு ஃபில்ட்டு எக்ஸ்ட்ரா வச்சாலும் நல்லா இருக்காது. அதாவது ஃபில்ட்டு வந்து கணக்கு பண்ணிவிட்டு கரெக்டாக வைங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பிரித்து பண்ணாலும் தப்பு இல்லை. நீங்கள் முன்னாடியே வந்து செக் பண்ணிவிட்டு கிளியராக தைங்க. என் வீடியோ வந்து பார்த்து கற்றுக்கிறவங்க வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வந்து நல்லா தைங்க. ஒன்றுக்கு 2 தடவை நல்லா பாருங்கள். பார்த்துட்டு பொறுமையாக தைங்க. எந்த ஃபால்ட்டும் வராமல் தைங்க. பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பக்காவாக இருக்கும். துணி கொஞ்சம் மோட்டாக வரதால் அந்த மாதிரி இருக்குது. பட்டு புடவைன்றதால ஓவர்லாக் போட்டுன்னு வந்தாச்சு. எப்பவுமே வந்து ஸ்லீவ் ஓவர்லாக் போட்டோன்னே சைடு ஓவர்லாக் போட்டுருவோம். ஸ்லீவ் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபுல்லாக தைச்சிட்டு போட்டோம் வந்து அக்கல்ல வந்து அந்த பிசுட்டு இருந்தால் குத்தம். அதனால் நம்ம ரெகுலராக வந்து முன்னாடியே போட்டுருவோம். அந்த அளவு ஜாயிட்டும் நம்ம தான் தைச்சோம். பஃப் கை தான் அதுவும் நம்ம தான் தைச்சோம். ரெண்டு பக்கமும் வந்து அளவு கரெக்டாக வச்சுங்க. எக்ஸ்ட்ரா பண்ணாது கம்மியும் பண்ணாதீங்க. கரெக்டாக 2 பக்கம் செக் பண்ணிங்க. ஒன்று தானே செக் பண்ணிட்டோம், எப்படியும் 1.5 இன்ச்சு இருக்குமேனு பார்க்காதீங்க. 2 பக்கமும் வந்து ஒன்றா செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு சென்டரை பிடிச்சி சென்டர் சைடு பிடிச்சி ஒரு டாட் போட்டுருவோம் 4 இன்ச்சுக்கு. திருப்பி சென்டர் சைடு பிடிச்சி இன்னொரு பக்கம் வந்து 4 இன்ச்சுக்கு டாட் போட்டுப்போம். உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லித்தரேனான்னு பார்த்துங்க. எனக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு தேவை. அதில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா 3 தையல் வந்து போட்டுப்போம். ஓகே, கரெக்டாக இருக்குது பார்த்துங்க. செக் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டுப்போம். ஓகே, பாய் நண்பர்களே.